நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் ஆவாரம்பூ பயோ என்சைம் சோப்பு தான் பார்க்குறோம். இந்த ஆவாரம்பூ பயோ என்சைம் சோப்பு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 100 டேஸ்க்கு மேலே ஆகும். இதில் நான் ஒரு வேலை பார்த்துருக்கேன். என்னென்னா, சோப்பெல்லாம் செஞ்சு முடித்து மோல்டில் ஊற்றியாச்சு. மோல்டில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு அது தெரியும், அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அது சாஃப்டாக இருக்கும். நம்ம நெய் போட்டிருக்கோம் இல்லையா, நெய் போட்டு செஞ்சதுனால அது சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி இது பயோ என்சைம் சோப்பு, ரெண்டாவது நெய் வேறு கலந்துருக்கிறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த சோப்பை செய்யும்போது எனக்கு நைட்டு 12 மணிக்கு தான் செஞ்சேன். அப்பயும் பாருங்கள், நம்ம தேங்காய் எண்ணெய் எவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருக்குது, கெட்டியாகி இருக்குதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சோப் மோல்டுலேருந்து எடுக்கும்போது எடுத்தால் வராதுன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருந்தும் டெய்லியும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து அது இன்னும் காயவே இல்லை. சரி, இன்னும் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் டெய்லியும் எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது அவசர குடுக்கையாக பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் கமெண்டில்.